தாவேக்கா ஹெல்த் விங்கில் இருந்து ஒருத்தவங்க மருத்துவ அணியிலேருந்து கோட்டு போட்டு போயிட்டு ஆவு அப்படி இப்படின்னு பண்ணுங்க. இது முறையா இது பண்ணலாமா எப்படி? சட்டத்துக்கு புறம்பானது அது. யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஏம்மா நீ என்ன அதிகாரத்தில் நீ போய் ரிவ்யூ பண்ண, உனக்கு யார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னா கோர்ட்டில் கூப்பிட்டு கேஸை கொடுத்தாங்கன்னா வம்பாயிடும். அமைச்சர் போகலாம், எம்எல்ஏ போகலாம், கட்சிக்காரங்கெல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண முடியாது. அப்போ தெரியல உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியலன்னும் போது ஒன்று அதிகாரிகள்கிட்டயோ இல்லை மூத்த அமைச்சர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆளுக்கு வந்துட்டு இந்த கோட்டு போட்டுக்கின்னு நான் வந்து போய் செக் பண்ணுறேன். இப்போ தாவேகா நிர்வாகி யாருன்னா ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ரெக்கார்ட்ஸ்லாம் காட்டுங்க கரெக்டாக இருக்குது அப்படி இப்படின்னா ஸ்டேஷனில் என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ வந்துட்டு போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆய்வாளர்கிட்ட பேசினது அவர் பேச இவர் பேச அதுவே வந்து பாராட்டிக்கலாம். ஆனால் அது முறை கிடையாது. நீங்கள் போய் புகார் கொடுக்க வேண்டிய இடம் காவல்துறையில். யாராவது ஃபோனில் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, பப்ளிக்கோட சைடு நிற்காமல் இவர் ஏதோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அப்படி தான் பண்ணணும் சார். ஒரு நல்ல வழக்கறிஞர்கள் நல்ல அரசியல்வாதிகள்லாம் காவல்துறை போகிறத விரும்ப மாட்டாங்க. அது வந்து நான் அவங்களோட நலனில் தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அவரோட நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கணும். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு குரல் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு, அதெல்லாம் ரைட்டு. இந்த மாதிரி போகும்போது சம்டைம்ஸ் வந்து அது எதனா எசக்கு பிசக்க ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் கெட்ட பேர், உங்கள் கட்சிக்கும் கெட்ட பேர்.